வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண விளையாட்டு கதை இல்ல. இது வலிமை, விடாமுயற்சி, அப்புறம் உடைக்க முடியாத மன உறுதியோட ஒரு உத்வேகமான பயணம். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது நிஜம். ஒரு காலத்துல வீட்டுக்காக விறகு கட்டைகளை மலை மேல தூக்கிட்டு போன அதே கைகள் தான் இன்னைக்கு உலகமே பார்க்கிற ஒலிம்பிக் மேடையில நமக்காக வெள்ளிப் பதக்கத்தை தூக்கி நிக்குது. யார் அந்த இரும்பு பெண்டனே? நம்ம நாட்டோட பெருமை மீராபாய் சானு. மணிப்பூர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிச்சவங்க வாழ்க்கை இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வாங்க, அவங்களோட இந்த நிறைவேறமான பயணத்தை நாமளும் சேர்ந்து பார்ப்போம். சரி, மீராபாயோட கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்கிற அந்த பழுதூக்குதல் விளையாட்டுனா என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பவர் கேம். தரையில இருக்கிற பார்பெல்ல யார் அதிகமான வெயிட்டோட தலைக்கு மேல தூக்கி நிறுத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். இது வெறும் உடம்புல இருக்கிற பலத்தை மட்டும் டெஸ்ட் பண்றதில்ல, மனசுல இருக்கிற தைரியத்தையும் சோதிக்கிற ஒரு தவம் மாதிரி. இதுல ரெண்டு முக்கியமான லிஃப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்நாட்ச். இதுல ஒரே மூச்சுல ஒரே தடவையா பார்பெல்ல தரையிலிருந்து நேரா தலைக்கு மேல தூக்கிடணும். இதுக்கு ஸ்பீடும் டெக்னிக்கும் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கிளீன் அண்ட் ஜர்க். இது 2 ஸ்டெப். முதல்ல பார்பெல்ல தூக்கி தோள்பட்டையில வைக்கணும், அத கிளீன். அப்புறம் அங்கிருந்து தலைக்கு மேல தூக்கணும், அது ஜர்க். இதுக்கு பயங்கரமான பவர் தேவைப்படும். போட்டியோட ரூல்ஸ் ரொம்ப நேரடியானது. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்நாட்ச்ல 3 சான்ஸ், கிளீன் அண்ட் ஜர்க்ல 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டுலயும் அவங்க தூக்கின பெஸ்ட் வெயிட்டை ஒன்னா சேர்ப்பாங்க. யாருடைய டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் சாம்பியன். பளு தூக்குதலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1996ல நடந்த முதல் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே ஆண்களுக்கான போட்டி இருக்கு. ஆனா பெண்கள் இதுல கலந்துக்க 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. அது நிஜமாவே ஒரு வரலாற்று தருணம். இப்போ நம்ம ஹீரோயின் கதைக்கு வருவோம். மணிப்பூரோட ஒரு மூலையிலிருந்து ஒலிம்பிக் மேடை வரைக்கும் மீராபாய் சானு போன அந்த நம்ப முடியாத பயணத்தை பார்க்கலாம். மீராபாயோட கதை ரொம்ப எளிமையா தான் தொடங்குச்சு. 1994ல 6 பிள்ளைங்க கொண்ட ஒரு ஏழை குடும்பத்துல கடைக்குட்டியா பிறந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்க பலத்தோட அடையாளம் தெரிஞ்சுது. ஒரு நாள் அவங்க அண்ணனால கூட தூக்க முடியாத ஒரு பெரிய விறகு கட்டை குட்டி பொண்ணா இருந்த மீராபாய் அசால்ட்டா தூக்கிட்டு மலை ஏறினாங்க. அங்கேயே அவங்க விதி எழுதப்பட்டுருச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகமே பார்க்க இரும்பு கம்பிகளை தூக்குற அவங்க கைகள் அன்னைக்கு முதல்ல பயிற்சிக்காக தூக்குனது ஒரு மூங்கில் தடியை தான். அவங்க மன உறுதியும் அவங்க வந்த பாதையும் எவ்வளோ கடினமானதுன்னு இதுவே சொல்லும். ஒவ்வொரு சாம்பியனோட வாழ்க்கையிலையும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கும். மீராபாய்க்கு அது 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ். அவரால் ஒரு லிஃப்ட் கூட சரியா பண்ண முடியல. அந்த தோல்வி அவரை ரொம்ப பாதிச்சுது. மனசு உடைஞ்சு போய் இனிமே இந்த விளையாட்டே வேண்டான்னு ஓய்வு பெறலான்னு கூட யோசிச்சாங்க. ஆனா சாம்பல்ல இருந்து உயிர் தொள்ளும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீராபாய் திரும்ப வந்தாங்க. கரெக்டா 5 வருஷம் கழிச்சு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஸ்நாட்ச்ல 87 கிலோ, கிளீன் அண்ட் ஜர்க்ல 115 கிலோ, ஆக மொத்தம் 202 கிலோ தூக்கி இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த தோல்வி அவரை அழிக்கல, அவரை செதுக்கி இருக்கு. டோக்கியோ வெள்ளி அவங்க சாதனைகள்ல ஒரு பகுதி தான். அதுக்கு முன்னாடியே 2017ல உலக சாம்பியன் பட்டம் ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம காமன்வெல்த் போட்டிகள்ல தொடர்ந்து 3 முறை தங்கம் ஜெயிச்சு பளு தூக்குதல் உலகத்துல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்காங்க. மீராபாயோட வெற்றி தனித்துவமானதுதான். ஆனா அவங்க தனியா பயணிக்கல. அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாதையை செதுக்கி வச்ச சில ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் பெயர் கர்ணம் மல்லேஸ்வரி. 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு புது கதவை திறந்து வச்சாங்க. ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்ச முதல் இந்திய பெண் அவங்க தான். அந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் இவங்க தான். அடுத்தது மீராபாயோட சொந்த ஊர்க்காரங்க குஞ்சிராணி தேவி. சொல்லப்போனா மீராபாயோட மிகப்பெரிய ரோல் மாடலே இவங்க தான். உலக சாம்பியன்ஷிப்ல 1 இல்ல 2 இல்ல 7 மெடல் ஜெயிச்ச ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார். இவங்கள பார்த்து தான் மீராபாய் மாதிரி பல பேர் இந்த விளையாட்டுக்குள்ள வந்தாங்க. வரலாறு ரொம்ப முக்கியம். ஆனா பயணம் இன்னும் முடியல. மீராபாயோட இப்போதைய நிலைமை என்ன, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்தடுத்த சவால்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சமீப காலமாவே மீராபாய் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. 2025 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ல தங்கம், அதே வருஷம் உலக சாம்பியன்ஷிப்ல வெள்ளி, அதுக்கப்புறம் 2026 தேசிய சாம்பியன்ஷிப்ல 3 தேசிய சாதனைகளோட 205 கிலோ தூக்கி அசத்தியிருக்காங்க. இதுவே சொல்லுது அவங்க இன்னும் எவ்வளவு வலிமையா இருக்காங்கன்னு. ஆனா இப்போ அவங்க முன்னாடியே ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு.
வரப்போற 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல அவங்க எப்பவும் போட்டியிடுற 49 கிலோ வெயிட் கேட்டகரியை எடுத்துட்டாங்க. இதனால அவங்க அடுத்த கட்டமான 53 கிலோ பிரிவுக்கு மாறி அங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது அவங்க பயணத்தோட அடுத்த முக்கியமான கட்டம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட இந்த இன்ஸ்பைரிங்கான கதையிலிருந்து விளையாட்டு ரசிகர்கள், குறிப்பா எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை இப்போ கொஞ்சம் மெதுவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. பளு தூக்குதல் ஆண்களுக்கு 1896லயும் பெண்களுக்கு 2000வது வருஷத்துலயும் ஒலிம்பிக்ஸ்ல அறிமுகமாச்சு. இதுல இருக்கிற 2 லிஃப்ட்ஸ் ஸ்நாட்ச் மற்றும் கிளீன் அண்ட் ஜர்க். மீராபாய் சானு டோக்கியோ 2021 ஒலிம்பிக்ஸ்ல 202 கிலோ தூக்கி வெள்ளி ஜெயிச்சாங்க. 2017ல உலக சாம்பியன்ஷிப் தங்கமும் 2018ல கேல் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதும் வாங்கினாங்க. இந்தியாவுக்கு முதல் பெண் ஒலிம்பிக் மெடல் வாங்கி தந்தவங்க கர்ணம் மல்லேஸ்வரி 2000ல வெண்கலம் ஜெயிச்சாங்க. இதுவரைக்கும் பளு தூக்குதல்ல இந்தியாவுக்கு 2 ஒலிம்பிக் மெடல் தான் கிடைச்சிருக்கு. கர்ணம் மல்லேஸ்வரி, குஞ்சராணி தேவி, மீராபாய் சானு இந்த ஜாம்பவான்களோட வரிசையில அடுத்தலா வரப்போற அந்த நட்சத்திரம் யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீராபாய் சானுவோட கதை ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு கதை. இது வெறும் மெடல் வாங்கின கதை இல்ல, விடாமுயற்சியோட உச்சம். இந்த மாதிரி நம்ம நாட்டு ஹீரோக்களோட கதைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரியோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.